விஜய் நடிப்பில் வெளியாகி இருந்த திரைப்படம் தான் ஜனநாயகன் திரைப்படம். இந்த திரைப்படம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. இந்நிலையில ஜனநாயகன் திரைப்படம் மே மாதம் தள்ளி போகலான்ற செய்திகள் பரவலா பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பான தகவல்களை தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். கேவிஎன் பட தயாரிப்புல விஜய் நடித்த படம் ஜனநாயகன் திரைப்படம். இந்த திரைப்படம் ஜனவரி 9 அன்று திரையரங்கில் வெளியாகும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருந்தது. இந்நிலையில படத்திற்கான சான்றிதழ் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு வந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகிற தேதி நெருங்கிய நிலையில பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கில் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, டிசம்பர் 15ஆம் தேதியே படம் தொடர்பான பணிகள் முடிக்கப்பட்டு இருந்ததாக சொல்லப்பட்டது. டிசம்பர் 18ஆம் தேதி சான்றிதழ் பெற சென்சார் போர்டுக்கு அனுப்பியதாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருந்தது. அந்த படத்தை பார்த்த படக்குழுவினர் 16 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் படத்தை பார்க்கின்ற வகையில் UBA சான்றிதழை வழங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில காட்சிகளை மாற்றம் செய்யவும் சொல்லியிருந்தாங்க. பட தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த காட்சிகளை மாற்றம் பண்ணி டிசம்பர் 24ஆம் தேதி சமர்ப்பித்து இருக்காங்க. அடுத்த 10 நாட்களுக்கு சென்சார் போர்டு தரப்புல இருந்து எந்த தகவலும் வரலன்னு பட தயாரிப்பு குழு தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் படத்துல மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி காட்சிகளும் ராணுவம் தொடர்பான சித்தரிக்கப்பட்ட காட்சிகளும் இடம்பெற்றதா கூறி படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி இருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT யாசா படத்திற்கு சான்றிதழ் வழங்க முடிவு செய்யப்பட்டோம், சான்றிதழ் வழங்காதது தவறு என சொல்லி சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டிருந்தாங்க. இதற்கு தணிக்கை வாரியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தீர்ப்புக்கு தடை வாங்கி இருந்தாங்க. பின்னர் 20ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையில இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருந்தாங்க. இந்நிலையில இன்று தீர்ப்பு வெளியானது. மீண்டும் இந்த வழக்கை தனி நீதிபதி PT யாசா விசாரிக்க அந்த அமர்வு உத்தரவிட்டிருக்கு. தமிழகத்துல தேர்தல் அறிவிப்பு வெளியாகிறதுக்கு முன்னாடி ஜனநாயகன் தீர்ப்பு வெளியாச்சுன்னா எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. அதுவே தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகு ஜனநாயகன் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா தேர்தல் ஆணையம் ஜனநாயகன் படத்தை கையில் எடுக்க வேண்டியதா இருக்கும். யாராவது இந்த படம் அரசியல் பேசுது, படத்துல அரசியல் டைலாக் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல விஜய் அவர்கள் அரசியல் டைலாக் ஒன்று பேசியிருப்பாரு. அது என்னன்னா, மக்களுக்கு நல்லது பண்ண வாங்கன்னா கொள்ளையடிக்கவும் கொலைப்பணமும் வந்திருக்கீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இது அரசியல்வாதிகளை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணா தேர்தல் ஆணையம் ஜனநாயகன் படத்தை கையில் எடுக்க வாய்ப்பும் இருக்கு. ஒருவேளை தேர்தல் ஆணையம் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி வச்சிருக்காரு, ஒருவேளை ஜனநாயகன் படத்தை அரசியல் பிரச்சாரமா பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சோம் ஜனநாயகன் படத்தை மே மாசம் தள்ளி போட வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.